டெடா ஜொப்பை ரிசைன் பண்ணலாண்டிக்கிறேன் டெடா. எதுக்கு? இல்லைடா, அந்த போன டைமில் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன், நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது, நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நானும் ட்ரை பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஒர்க் வேலை செய்கிறதுக்கு. பட் என்னால் கொஞ்சம் கஷ்டமாகிடுடா. சின்ன சின்ன கெல்குலேஷன்ஸ் மிஸ்டேக்ஸ், நான் அனுப்புகிற இமெயில்ஸில் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மறக்குது. சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எனக்கு வருதுடா. நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் அதை அவாய்ட் பண்ணி கொண்டு பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு சும்மா டென்ஷன் தான் ஆகுதுடா. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அந்த அவங்க ஏசுறது அதெல்லாம் சரியான பெயினாக இருக்குது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. என்னால் இந்த சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸை தாங்கிக் கொள்ள எழுதில்லை. நான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும், நல்ல பேர் வாங்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஒர்க்கு போனதுனாலேருந்து கெட்ட பேர் தான் வந்துக்கிட்டடா. அதனால் எனக்கு இந்த ஜாப் வாங்கிடடா. நான் பேரண்ட்ஸ் எடுத்து பார்க்குறேன். மிஸ்டேக்ஸுன்றது நேச்சுரல் ராஜா. மிஸ்டேக்ஸுன்றது வந்து நார்மல். யாருமே இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் இல்லை. எல்லோரும் மிஸ்டேக் செய்வாங்க. மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் முன்னுக்கு போகணும். மிஸ்டேக்ஸ்வல் தான் உங்களை மெச்சுவர்ட் ஆக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்களுக்கு பயந்து நீங்கள் ஜொப்பை ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு ஜொப்புக்கு போகிறீங்க. அங்கே வித்தியாசமான சேலஞ்சஸ் இருக்கும். அப்போ அங்கேருந்து ஜொப்பை ரிசைன் பண்ணுவீங்க. இப்படி போகிற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லி நீங்கள் ரிசைன் பண்ணி கொண்டிருந்தால் இந்த லைஃப்பில் உங்களுக்கு பெர்மனன்ட் ஜொப்புன்னு சொல்லி ஒன்று இருக்காது. எல்லாம் வேணால் நீங்கள் தனியாக பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் நின்றாலும் அங்கேயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது. அப்போ அதை விட்டுட்டு என்ன செய்ய போகிறீங்க? வீட்டில் சும்மா இருக்க போகிறீங்களா? இல்லை டேடா, நான் கொஞ்சம் சரியான சென்சிட்டிவ், அதனால் சென்சிட்டிவாக இருக்கிறது ஒன்றும் தப்பில்லையே. இந்த உலகத்தில் எல்லாருமே சென்சிட்டிவ் தான். அது இல்லை எங்கிட்ட ப்ராப்ளம். நீங்கள் உங்களையே சுற்றி நடக்கிற விஷயங்களை எப்படி எடுத்துக்கொள்கிறீங்கன்றதுல தான் ப்ராப்ளம் ஆகிடும். அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பால் ரொம்ப பிடிக்கும், மில்க். உங்களே மாதிரி தான் பாலும் சரியான சென்சிட்டிவ். திறந்து வச்சா பாக்டீரியாஸ் அது மேலே வந்து கொஞ்ச நேரத்திலே பால் திரண்டுரும், ஸ்பாயில் ஆகிரும். இதே அந்த பாலை கொஞ்சம் சூடாக்கி காய்ச்சி ஆற வச்சு திறந்து வச்சாலும் பாக்டீரியாஸ் வந்து அதை ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் இப்போ அந்த பாக்டீரியாவால் ஏற்படுற தாக்கத்தை அந்த காய்ச்சி ஆறின பால் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளும். அது அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கொள்கிறதுனால அந்த பால் இப்போ திரளாது, தயிராக மாறும், கேடு. அப்போ ஒரு பாக்டீரியாவோட தாக்கத்துக்கு உள்ளாகிற அந்த பால், ஒரு நெருப்பால் வெப்பத்தால் காய்ச்சப்படுற அந்த பால் ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ராசஸுக்கு உள்ளாகுது. ஒரு பெயின் தான் அது ஒரு வருத்தம் தான். அந்த வருத்தத்தை அது பாசிட்டிவாக எடுத்துக்கொள்றது மூலமாக ஒரு வேல்யூபிளான தயிராக மாறுது தானே. பாலை விட தயிருக்கு வேல்யூ கூட, பாலை விட தயிர் எக்ஸ்பென்சிவ். பாருங்க, அந்த பாக்டீரியா தாக்கத்தையும் அந்த சூட்டையும் எக்ஸெப்ட் பண்ணுறதுனால பால் மெச்சுவர்ட் ஆகுது, தயிராக மாறுது, அதோட வேல்யூ கூடுது. எங்களுக்கு வர சேலஞ்சஸ், எங்களால் ஏற்படுற மிஸ்டேக்ஸ், எங்களுக்கு ஆட்கள் சொல்கிற கமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நாங்கள் பாசிட்டிவாக எடுத்து எங்களோட வேல்யூஸை கூட்டி நாங்கள் மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். பாக்டீரியா தாக்கத்தால் பயப்படுற பால் ஸ்பாயில் ஆகி ஸ்மெல் வந்து எதுக்கும் பிரயோசனப்படாமல் சிங்கில் கொட்டப்படும். பால் தயிராகினதுக்கு பிறகும் அதை சும்மா விட மாட்டாங்க, அதை ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த தயிரை விட பெருமதியான சீஸ் வெளியே வரும். நாங்கள் லைஃப்பில் இப்படியே இருக்கிற பிளானில் போகிறேன்டா எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சிம்பிளாக ஒரு லைஃப்பை வாழ்ந்து கொண்டு இருக்கலும். ஆனால் நாங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரணும், முன்னேறணும், எங்களோட வேல்யூஸ் கூடணும், ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் மேலே போகணும், உயரத்தை அடையணும் அப்படின்ற ஒரு ஆசை தேவை இருந்தால் நீங்கள் மேலே போக அதுக்கு ஏற்ற மாதிரியான பெரிய பெரிய சேலஞ்சஸ், ரிஸ்க்ஸ், மிஸ்டேக்ஸ், ஃபெயிலியர்ஸ் வந்து கொண்டே தான் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உட்பட. ஏன்டா இந்த உலகத்தில் சக்ஸஸுக்கு இல்லைன்ற ஒன்று இல்லை. லைஃப்பில் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக அதை விட பெரிய பெரிய சேலஞ்சஸ் வந்து கொண்டு தான் இருக்கும். அதை தாண்ட அதுக்கடுத்த சேலஞ்சஸ் வந்து கொண்டு இருக்கும். வீடியோ கேம் மாதிரி தான், ஒரு லெவலை முடித்தா அடுத்த லெவல், அந்த லெவலை முடித்தா அடுத்த லெவல், இப்படி லெவல்ஸ் கூடிக்கொண்டு தான் போகுமே தவிர அந்த கேமுக்கு ஒரு நாளும் எண்டிங் ஒன்று இல்லை. உங்களுக்கு ராஜா இப்போ தான் சின்ன வயசு, நீங்கள் சென்சிட்டிவ்னு சொல்கிறீங்க. நீங்கள் சென்சிட்டிவாகவே இருங்க, அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. என்ன உண்டு, உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்காக வேண்டி ரியாக்ட் பண்ணாமல் டிசிஷன்ஸை சரியாக எடுங்க. லைஃப்பில் வர மிஸ்டேக்ஸ், ஃபெயிலியர்ஸால் துவண்டு போகாமல், உடஞ்சி புல்லாமல் கொஞ்சம் வேல்யூஸை கூட்ட பாருங்கள். யூ ஆர் ஸ்டில் லேர்னிங்.